தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கேன்சருக்கு நவீன கருவி அமைத்துக் கொடுத்தோம். இப்படி நிறைய திட்டம் நிறைவேற்றினோம். திமுக 525 அறிவிப்புகள் வெளியிட்டு அவற்றில் 10% கூட நிறைவேற்றவில்லை. எப்போது கேட்டாலும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தோம் என்கிறார். எப்போது கொடுத்தார்கள்? 28 மாதம் கழித்து. அதுவும் அதிமுக தான் போராடி வாங்கி கொடுத்தது. இப்போது மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டதால் விதியை தளர்த்தி மேலும் 30 லட்சம் பேருக்கு உரிமை தொகை கொடுக்கிறார். மக்கள் கஷ்டத்தை எண்ணி கொடுக்கவில்லை. அடுத்த ஆண்டு தேர்தல் வருது, ஓட்டு போடுவாங்க என்றுதான் கொடுக்கிறார். உஷாரா இருங்க. அதிமுக 1500 ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னோம். ஆனால் திமுகவுக்கு ஓட்டு போட்டீர்கள். இப்போது 30 லட்சம் பேருக்கு 52 மாதம் பட்டை நாமம் போட்டுவிட்டார். இப்போதுதான் மக்கள் பிரச்சனை தெரிகிறது. 45 நாளில் சரி செய்வாராம். இத்தனை நாள் என்ன செய்தீர்கள்? 50 மாத காலத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனை இன்னும் 8 மாதத்தில் தீர்க்க முடியுமா? இது ஓட்டுக்காக மக்களை ஏமாற்றும் நாடகம். இதே மாதிரிதான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது புகார் பெட்டின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்து மனுக்களை வாங்கினார். ஆட்சிக்கு வந்ததும் தீர்வு காணப்படும் என்றார். ஏற்கனவே மனு கொடுத்து விட்டீர்களே, இப்போது மீண்டும் எதற்கு, எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதை எண்ணி பார்த்து வருகின்ற தேர்தலில் அதிமுக சார்பில் நிறுத்தப்படும் வேட்பாளரை ஆதரித்து வெற்றி பெறச் செய்யுங்கள். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். பை பை ஸ்டாலின் என்றார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.